குரலார் கோபிநாதன் சார், நிகழ்ச்சி உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் பல முனை போட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த தேர்தல் வேறு நெருங்கிடுச்சு, இன்னும் குறைவான நாட்களே இருக்குது. அந்த தேர்தல் பணியில் யார் வேகம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? உங்களோட பார்வையில் யார் தேர்தல் பணியில் ரொம்ப முன்னேறிட்டு இருக்காங்க? இல்லை, ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியா திண்ணியராக பெறின் என்று சொல்கிறார். நினைத்ததை முடிப்பவன், நினைத்ததை சாதித்து காட்டுவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவனாக இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதிமுக தான் முந்துதுன்றீங்களா? நிச்சயமாக. என்னென்னா, அவர் ஆரம்பத்திலிருந்தே 2026 தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தீய சக்தியை தூக்கி எறிகிற தேர்தலாக இருக்கும் என்று சொன்னார். நாங்கள் மெகா கூட்டணியை அமைப்போம் என்று சொன்னார். மெகா கூட்டணியை அமைத்து ஒன்றுபட்ட ஒரே சிந்தனை உடையவர்கள் சேர்வார்கள் என்று சொன்னார். அந்த ஒரே சிந்தனை உடையவர்கள் திமுகவை தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அத்தனையும் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டிருக்கிறார். இன்றைக்கி முதல்ல நாங்கள் கூட்டணியை அமைத்து அத்தனை பேரையும் அழைத்து யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பதை தெளிவாக சொல்லி இப்போ அன்றைய அவர்கள்லாம் இறங்கி இன்றைக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சிகளும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இவர் எடப்பாடி அவர்கள் நேற்றைக்கு மயிலாப்பூர்லேருந்து தன்னுடைய பிரச்சாரத்தையும் தொடங்கி விட்டார். மற்ற கட்சிகள்லாம் தொடங்கலையானோ? அதுதான் அதனுடைய வேடிக்கையை கேளுங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் அவசரமாக தான் பலவீனப்பட்டு போய் இருக்கிறோம், அதனால் அதிகமான கூட்டணி கட்சிகள் இருந்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்ற அவசரமாக 28 கூட்டணியை சேர்த்தாங்க. அந்த 28 பேரில் 27 பேரும் ஈட்டியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஸ்டாலினை கூத்துறதுக்கு தயாராக இருக்கான். ஒவ்வொரு தொகுதி பங்கீடுலாம் முடிச்சு அவங்க அடுத்த கட்ட பணிக்கு ரெடியாக ஒவ்வொரு அவங்களுடைய அறிக்கையை பாருங்கள். நீங்கள் மதிமுகவில் இன்றைக்கி அவங்களுடைய தலைவர் ஒருத்தர் பேசுகிறாரு, நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம், அழுது கொண்டே சிரிக்கிறோம், அதுதான் எங்களுடைய நிலைமை, இன்னைக்கு தொகுதி அப்படி தான் எங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க என்று சொல்லுகிறார். அதுதான் அவங்களுடைய நிலைமை. ஆனால் அவங்க இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தியை தெரிவித்தாலும் கூட எல்லாத்தோட நோக்கம் என்ன, எங்களோட அதிமுகவை நாங்கள் வீழ்த்தணும், பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை இலக்கில் வந்து நாங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. அதுதான் நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம், சிரித்து கொண்டே அழுகிறோம். என்னன்னா, உண்மையில் எங்களால் முடியாது, வெளியில் நாங்கள் சிரிக்கிறோம், ஏன் உள்ளார அழுதுட்டு இருக்கோம், நாங்கள் அதிமுகவை வீழ்த்த முடியாது, இந்த கூட்டணியும் சரியில்லை என்பது தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் அழுதுட்டு இருக்குன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதானா? ஆமாம், அதுதான் பொருள். நீங்கள் இன்னைக்கு விசிகாவை எடுத்துக்கங்க. நீங்கள் இவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் எங்களை திமுக கூட்டணி இரட்டை இலக்கம் கொடுத்தால்தான் நாங்கள் இருப்போம் என்று சொன்னவர், நீங்கள் இரட்டை இலக்கம் கொடுக்கல, 8 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே 2 சீட்டு நீ வந்து திமுக சின்னத்தில் நிற்கணும்னு வேற சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அது கூட பொறுத்து கொள்ளலாம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் எங்களுக்கு சீட்டு தரேன்னு சொல்லி என்னை போட வச்சுட்டு இப்போ திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கொண்டு எங்களை ஏமாற்றி ரோட்டில் நிற்க வைத்து விட்டார்கள் என்று அந்த கூட்டணி தலைவர் சொல்கிறார், திருமாவளவன் சொல். அதனால் நான் அவங்களை எதிர்த்து போராடுவோம் என்று சொல்கிறார். நாங்கள் எங்களுடைய வேட்பாளரில் வித்ரா பண்ண மாட்டோம், நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என்று சொல்கிறார். அப்போ என்ன நிலைமை அந்த கூட்டணியில்? ஸோ அந்த கூட்டணி மேலே ஈட்டியை வைத்துக்கொண்டு அவர்கள் தயாராக இருக்கின்றது ஒன்றும் தவறு இல்லையே. அதே போல் தான் நீங்கள் ஒவ்வொருத்தர் நீ பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இவ்வளவு பாதாளத்துக்கு திமுக போகும் என்று யாரும் எண்ணியிருக்க மாட்டார்கள். இன்றைக்கி பிரேமலதா அவங்களுடைய பேட்டியில் அவங்க இதில் சொல்கிறாங்க, 10 சீட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வெளியே சென்று விடுவோம் கூட்டணியை விட்டு என்று மிரட்டி தான் அவங்க கூட்டணியிலிருந்து 10 சீட்டை வாங்கியிருக்காங்க. அப்போ திமுகவுடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு இடத்துலையும் திமுக தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்த முடியாமல் அவர்களுக்கு அடிமையாகிவிட்டது கூட்டணி கட்சிகளையும் அவங்களால திருப்திப்படுத்த முடியல. 28 கட்சியை நீ சேர்த்தனா எப்படி திருப்திப்படுத்த முடியும்? சார், இப்ப திமுக கூட்டணியில அதிருப்தி இருக்கு, இல்ல மிரட்டுறாங்க திமுக அப்படிங்கறலாம் கூட இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக களத்துல முந்திக்கிட்டு இருக்கு, தேர்தல் பணியில முன்னோக்கி சென்றுட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? ஒரு தேர்தல் வருகிறது, 2000 தேர்தல் வருதுன்னு சொன்னால் பல கட்சிகள் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறாங்க. ஸோ மெகா கூட்டணி ஆரம்பிக்கும் போது ஒரே சிந்தனையாக இருந்தால் தான் உங்களுக்கு தொகுதி பங்கீடு பிரச்சனை இல்லாமல் முடியும். ஓகே. ஸோ அப்போ ஒரே சிந்தனை என்ன, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற சிந்தனை அனைத்து கட்சிகளிடம் இருக்கிறது. ஸோ அதனால தான் எல்லா கட்சிகளும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வேலை செய்ய தயாராகிட்டாங்க. 1. 2வது, இன்றைக்கு இவர்களுடைய அறிக்கை வாக்குறுதி இருக்க புரட்சி தமிழர் எடப்பாடி சொல்லியிருக்காரா, இன்றைக்கு அதிமுக கொடுத்திருக்கிற வாக்குறுதி இருக்கு, இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத
வாக்குறுதிகள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இவைகள் இன்றைக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார். வந்த உடனேயே நான் கையெழுத்து போட்டு ஒவ்வொரு வீட்டும் ரேஷன் கார்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஸோ பெண்களுக்கு உழைக்கும் பெண்களுக்கு 5 லட்சம் பெண்களுக்கு நான் ஸ்கூட்டர் மானியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஸோ பஸ்ஸில் போகிறவர்களுக்கு ஆண்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய தேர்தல் அறிவிப்பு இன்றைக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கிறது. அதனால் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. நீ எப்படா தேர்தல் வரும், இன்றைக்கு எப்படி எடப்பாடி வருவார், எடப்பாடி வந்த உடனே நம்ம இவைகள்லாம் பெற்றுக்கொள்ளலாம், நகைக்கடனை கூட இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். உங்களை மாதிரி ஏமாற்ற மாட்டோம். அது மட்டும் இல்லை, மக்கள் அதிகமாக எதிர்பார்த்தது என்னென்னா, மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, 7.5% நீட்டில் 7.5% கொடுத்ததற்கு ஏறக்குறைய 5000 மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக இருக்காங்க. ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள், கிராமத்து மாணவர்கள் இன்றைக்கு 5000 பேருக்கு மேலே இன்றைக்கி மருத்துவ கல்லூரியில் படிக்கிறாங்க, மருத்துவராக இருக்காங்க. இன்றைக்கி 10% அதை மாற்றுவேன் என்று இன்னைக்கு அறிக்கை சொல்லியிருக்காரு. அந்த 10% மாற்றினா ஏறக்குறைய எல்லா கிராமங்களிலிருந்தும் மருத்துவர்கள் இன்றைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் ஏழை மாணவர்கள் வந்து விடுவார்கள். இல்லை, புரியுது சார். இப்போ தேர்தல் பணியில் தொகுதி பங்கீடு, கூட்டணி அறிவிப்பு, இல்லை வேட்பாளர் அறிவிப்பு, வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இல்லை பிரச்சாரத்துக்கு போகிறதாகட்டும், இது எல்லாத்துலேயும் அதிமுக இப்போ முன்னோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது களத்தில் நம்ம பார்க்க முடியுது. திமுக அந்த மாதிரியான தேர்தல் பணிகளை முன்னெடுத்து போகாததுக்கு காரணம் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிருப்தி மட்டும்தான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கா? இல்லை, திமுக வந்து ஏற்கனவே அவங்களுடைய எடுத்த சர்வேயில் அவர்களால் வெற்றி பெற முடியாது, கூட்டணியை பெருசாக அமைத்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்பது அவங்களுக்கு தெரிந்து விட்டு தோல்வி பயம் காரணமாக இருக்கு. ஆமாம், தோல்விதான். தோல்வியை தெரிந்து கொண்டு தான் அவங்க அவசரமாக 28 கூட்டணி வைத்ததுக்கு எதிராக என்ன காரணம்? திமுக போய் யாராவது வென்று உங்களுக்கு பரிசு ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா பரிசுன்னு வச்சுங்க, அவன் தானா அந்த 1 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு தானே ஆசைப்படுவான், 30 பேருக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவான். ஓகே, அவனால் வாங்க முடியாது, அந்த பரிசை வாங்க முடியாது என்பது தான் அந்த 30 பேரை சேர்த்துக்கிறான். ஸோ அப்போ 28 பேரை சேர்த்து கொண்டாலாவது நாம் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர் அமைச்சார். ஆனால் அந்த 28 பேர் இவருக்கு அகேன்ஸ்டாகவே இருக்காங்க. இப்போ என்னென்னா, உன்னுடைய பிக் பாஸ் பெரிய அண்ணன் தோற்றத்தை நீ ஒன்றும் மாற்றிக்கல, அது நீ இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு நன்மை செய்யலை, எங்களால் தான் இதுவரைக்கும் நீ வெற்றி பெற்ற, இப்போ இந்த தேர்தலில் நீ அதை அப்படியே வெற்றி பெறலான்னு பார்க்குற, அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும், அப்படி சீட்டு ஒதுக்கலைன்னா உனக்கு எதிராகவே நாங்கள் செயல்படுவோம் என்கிற சூழ்நிலை வந்துட்டாங்க. நீ காங்கிரஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் யாரும் இவருக்கு வேலை செய்யற மாதிரி தெரியலீங்க. இன்னைக்கு செல்வம் இருக்காரு, அவர் இதுக்கு போயிட்டார், டிவி கேக்கு போயிட்டார், அவர் பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வேலுச்சாமி இன்றைக்கும் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி காங்கிரஸ் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், விசிகே எதிராக இருக்காங்க. நீங்க கம்யூனிஸ்ட் நீங்க இதுல வந்து கம்யூனிஸ்ட் வந்து பாண்டிச்சேரியில அத்தனை தொகுதியிலும் நாங்க எதிர்த்து நிற்போம், திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து நாங்க போராடுவோம் அப்படின்னு அவர் அறிக்கை விட்டுருக்காரு. ஓகே சார், நம்ம முதற்கட்ட கருத்தை எடுத்து நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம். குரலார் கோபிநாதன் சார், திமுக இப்படி களத்துக்கே வராம இருந்தாலும் கூட எப்படியும் தேர்தல் சமயத்தில் களத்துக்கு வந்துதாகும். ஒருவேளை திமுக நீங்க சொல்ற மாதிரி உங்களோட வாதத்தைப்படி திமுகவுக்கு பயம் இருக்கு அப்படின்னா, களத்துக்கு திமுக வரும்போது என்ன நடக்கும்? நிச்சயமாக பெண்கள் சாணியை கரைச்சி தான் ஊற்றுவாங்க. அப்படிப்பட்ட உண்மையில இன்னைக்கு என்ன பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பெண்கள் இவங்க இந்த திமுக தோக்குவதற்கு 4 அதாவது ஒரு தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, அரசு ஊழியர்கள் ஓட்டு, தொழிலாளர்கள் ஓட்டு, இதுதான் 4 தான். இந்த பெண்களில் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு என்னென்னா, அதான் புரட்சி தமிழர் இவர் எடப்பாடி சொல்கிறது மாதிரி, நீங்கள் 2 வயது சிறுமியிலிருந்து பாட்டி வரைக்கும் இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைங்க. அவங்க வெளியே போக முடியல. அத்தனை பேருக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்கள பற்றிய தாக்குதல் பற்றிய ரிப்போர்ட் வருது. நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறான், அவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் இதான் 5000 ரூபா வாங்கிட்டு ஓம் பணத்தை கொடுத்தேன்னு கேட்குறாங்களே பெண்கள். ஸோ இதுலேருந்து ஒன்று தெரிகிறது. அடுத்தது, நீங்கள் இப்போ அரசு ஊழியர்கள் 4.5 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. நீ ஒன்றை நம்பி தான் உனக்கு ஓட்டு போட்டாங்க. கடந்த தேர்தலில் 26 தேர்தல் அவங்க வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் அரசு ஊழியர்கள் தான். அவங்கள ஏமாற்றிட்டீங்க. நீங்கள் பழைய பென்ஷனாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதுசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப மோசமாக ஏமாற்றிருக்கிறீங்க. 2. இன்னொன்று 3வது, மாணவர்களை ஏமாற்றிருக்கீங்க. அவங்களுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நீ கல்வி கடன் போயிடும், இன்னைக்கு பெரிய தொந்தரவு நீங்கிரும், நீட்டு போயிடும், அதனால் தொந்தரவு நீங்கிரும் அப்படின்னு அவங்கள ஏமாத்துறீங்க. சொன்னால் அதன் பிறகு தொழிலாளிகளை ஏமாத்துறீங்க. போக்குவரத்து தொழிலாளிகள் கண்ணீர் விடுறாங்க.
அவனுடைய பழைய பாக்கியம் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வந்துட்டீங்க. எல்லா தொழிலாளர்களும் நீங்கள் அவுட் சோர்சிங்கில் தான் நாங்கள் பண்ணுவோன்னு வேறு சொல்லிட்டீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஸோ அப்போ எப்படி இவங்க போய் அவங்களை சந்திப்பாங்க? அவங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அவங்க ரெடியாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணு உதயநிதி சொன்னாங்கன்னு சொல்லி நான் கொண்டு போய் இப்போ எல்லா நகையும் அடக வச்சா இன்றைக்கி அந்த நகைக்கடனை தள்ளுபடி இல்லை, ஏன்னு கேட்டால் அவனுக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்று எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மூழ்கி போயிடுச்சு அந்த நகை. ஸோ அப்போ அந்த பெண் சும்மா இருக்குமா? வரட்டும், உதயநிதி வரட்டும், நான் கேள்வி கேட்குறேன். திமுக பெண்களோட அதிருப்தி சம்பாதிச்சிருக்கு, மொத்தத்தில் சம்பாதிச்சிருக்கு. ஓகே சார், நன்றி சார்.